Hi guys, welcome to our channel. நம்ம வந்து ஒன் ஹார் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். 1 hour என்ன சேலஞ்ச்னா இந்த மாதிரி இருக்க திட்லேயே உட்காந்து கீழே இறங்காமல் ஒரு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நானும் என்னோடய கசினும் தான் பண்ண போகிறோம். என்னோடய கசின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து குரங்கு மாதிரி மேலே ஏறி நின்றுட்டு இருக்காங்க, கீழே விழுவு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நேரத்தில் நானும் ஏறி நிற்பேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரம் செட் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நோட்ஸ் போர் அடிக்காமல் இருக்க எக்ஸோ அந்த மாதிரி விளாட்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பின்னிங் அலைசர், அப்புறம் வாட்டர் பாட்டில், நெக்ஸ்ட் வந்து கப்ஸ். என்னடா சாப்பிட்ற ஐட்டமே காணோன்னு பார்க்கக்கூடாது. என்ன அப்படின்னா இப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஸோ தட்ஸ் வை எங்களுக்கு சாப்பாடு தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கப்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஃபோனை இங்கே வச்சிட்றேன். இருங்க உட்காந்துக்கிறேன். நல்ல வேலை காய்ஸ், கீழே இந்த விழுந்துருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். குறை மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபோன் பின்னாடி உட்காந்துருக்க போகிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட். எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், அடுத்து வந்து இந்த கப்ஸ் நீங்களே சாப்பிட்டீங்களாடா? ஓ, சாப்பிட்டோமே. ஓகே கப்ஸ், என் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, பார்க்குக்கு போகணும்னு கொஞ்ச நேரமாக அழுதுட்டு இருக்காள். நானும் என்னோடய கசின் தான் ஏற்றி விட்டது. ஸோ கைஸ், ஆமாம், அதுதான் உண்மை. அவள் கம்மனு தான் இருந்தால் நாங்கள் தான் நல்லா ஏற்றி விட்டுட்டோம். ஸோ நாங்கள் அதையும் ஒரு வீடியோவாக முடிஞ்சால் எடுத்து போடுறோம். இப்போ வந்து என்ன எப்படி வச்சுருக்கோன்னா 4, 3, 2 அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து இது வந்து கலைக்க போகிறோம். இது எனக்கு வந்து இப்படி கலைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா வேலை மக்களே, கீழே விழுந்துருக்கோம். ஐயோ, போச்சு. நல்லா இல்லை. ஒரு நாள் கலர் சேலஞ்ச் எல்லாம் ஒரு சம்மர் லீவில் வந்து நாங்கள் வந்து கலர் சேலஞ்செலாம் நிறையா பண்ணுறோம். நீங்களும் லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இதோட செகண்ட் பார்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்லாம் பண்ணுங்கள். நாங்கள் நிறையா வீடியோஸ் போடுறோம். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாதான் எங்கள் பேரண்ட்ஸும் மோட்டிவேட் எங்களுக்கு ஓகேன்னு விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்பின்னர் இதுதான் விளையாடிட்டுருக்கேன். அவர் மேலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, கீழே இறங்க மாட்டேங்கிறாரு. தம்பி கீழே இருந்து விஜய் சொன்ன டயலாக், தம்பி கீழே இருங்க. எனக்கு அந்த டைலாக் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நம்ம அந்த டைலாக் ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிமேல் யார் வந்து கேட்டாலும் நம்ம அந்த டைலாக் வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ முத்திக்கிச்சுன்னு நினைக்கிற மக்களே. இதான் பண்ணிட்டு இருக்காரு இவர். எப்படி 1 hour இருக்க போகிறோமோன்னு தெரியல. இப்போ நான் 2 சைடும் போட்டு உட்காந்துட்டேன். மறுபடி மேலே ஏறிக்கிட்டாங்க. இப்போ இவங்க இங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எங்களோட ஆயா. அப்படின்னா அப்பாவோட அம்மா. யா, கரெக்ட். ஸோ இவங்க வந்து அப்பாவோட தங்கச்சியோட பையன். அவங்க எனக்கு அத்தை. ஓகே, ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இப்போயே போர் அடிச்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி குடிப்போம். நான் ஐஸ் வாட்டர் கொண்டு வந்திருக்கேன். குளிர்காலத்தில் ஐஸ் வாட்டர் குடிக்கிற முதல் நானாக தான் இருப்பேன் மக்களே. கைஸ், நீங்கள் இதை எந்த டைமில் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எத்தனை % சார்ஜ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நானும் என்னோட கசினும் இப்போ வந்து
பண்ண போகிறோம். எக்ஸோ தான் விளையாட போகிறோம். கைஸ் நான் வந்து வாயில் சொல்லுவேன், அவங்க அதே எழுதிடுவாங்க. எஸ். ஓகே காய்ஸ், இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஷை டைப்பு, ஸோ தட்ஸ் வை. பாஸ் பண்ணி ஓகே எக்ஸோக்கு நான் இது போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் லைட்டு மக்கார் பண்ணுது, ரொம்ப மக்கார் பண்ணுது. அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா பென்னு எடுத்து வந்திருக்கோம். யா, இப்போ இந்த லெட்லேயும் போட்டுக்கலாம், அந்த லெட்லேயும் போட்டுக்கலாம். எக்ஸுக்கு வந்து ரெட் போட்டுக்கலாம் மக்களே. ஓக்கு வந்து ப்ளூ போட்டுக்கலாம் மக்களே. ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நானே எக்ஸ் வச்சுக்கிறேன், எனக்கு பிடிக்கும். ஓகே. ஓ, அந்த சைடு கார்னர். ஆ ஓகே, அப்படியே நீ போட்ட லைன்லேயே. யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்படியே அந்த கார்னர், அந்த கார்னர், அந்த கார்னர். ஆ ஐயோ, சரி 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 சார், நானே போயிட்டேன். அது 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 ஆ ஆ அதெல்லாம் அதில் போடணும். ஓகே, ப்ளூ டீம் தான் வின் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க. இருங்க, நான் உங்களுக்கு அங்கே வந்து காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் இது போட்டுட்டே போயிட்டேன். இவங்க கசின் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அடுத்த சேலஞ்ச் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அடுத்த சேலஞ்ச் பார்ப்போம். ஓகே, எனக்கு இன்னொரு ஐடியா தோணியிருக்கு. காய்ஸ் எங்கள் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் பார்ட் 2ல் சொல்லுவோம். தெரியல அப்படின்னா நாட் நோன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் வேறு எங்கள் நேம்ஸ் தான் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நாங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டில் இது ரிவீல் பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த பாட்டு போட்டால் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்கடி எனக்கும் கசினுக்கும் சண்டை வந்துடும். வீடியோ எடுக்கிறப்ப சண்டை வந்துடும். அதனாலே எவ்வளோ வீடியோஸ் நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு புது கேம் மக்களே. இந்த மாதிரி லெட்டோட இருக்கிறதுலாம் எனக்கு கல்றுச்சு. ஓகே காய்ஸ், 3 இது இருக்கணும். ஓகே, எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து இந்த பென் இருக்கிறதெல்லாம் எனக்கு. ஹரிக்கு இந்த 3 லீவ்ஸ். ஓகே ஓகே காய்ஸ், என்ன கேம் அப்படின்னா, இந்த லீவ் வந்து இங்கிட்டு வச்சிட்டோம்னா ஹரியோட நம்ம எக்ஸோ விளையாடுற மாதிரி தான். எஸ், கசின் வந்து இப்போது நானே வச்சுக்கலாம்னா இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். கசினோட லீவ்ஸு அந்த மாதிரி வந்துடணும், இல்லை என்னோட லீவ்ஸு அந்த மாதிரி வந்துடணும். ஓகே காய்ஸ், எக்ஸோ மாதிரி தான், சேம் எக்ஸோ மாதிரி தான் விளையாட போகிறோம். வாங்க காய்ஸ், என்னோட நேமை ரிவீல் பண்ணாங்க, கவனிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் ரிவீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, யூ ஸ்டார்ட் ஆர் ஐ ஸ்டார்ட் நவ். நெக்ஸ்ட் மூவ் பண்ணு. இப்போ காய்ஸ், நான் இப்போ மூவ் பண்ணிட்டேன். ஒன்லி சாரி காய்ஸ், லாக் பண்ணிட்டேன் இவங்கள.
மூவ் பண்ணிட்டேன் கைஸ். கிராஸாக வந்தால் வராது, வராது. எக்ஸோவில் வந்து கிராஸாக வந்தால் வரும், ஆனால் இதில் வராது. எஸ் கைஸ், ஸோ நம்ம வந்து வேறு மாதிரி டீல் பண்ண வேண்டியதாக இருக்க போகுது. எப்படி ரெண்டுமே போடு. ஓகே கைஸ், நவுத்தியாச்சு. கைஸ் நவுத்தியாச்சு கைஸ். கைஸ் டஃப் கொடுக்குறாங்க நம்மளுக்கே. கைஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு டஃப்பாக இருக்கும். சாரி கைஸ், இதை நவுத்திடலாம் இங்கே. Oops, no. No, okay. இங்கே நவுத்திடலாம். I think cousin is a mental. ஐயோ, அவங்க என்ன பண்ண வராங்க? ஓகே காய்ஸ், நான் தான் இப்போ வின் பண்ண போகிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி வச்சுருக்கோன்னா, எங்கே போச்சு காய்ஸ் இங்கே பாருங்க, ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே, இன்னொன்று வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே இப்படி வச்சா அவுட் காய்ஸ். ஓகே, மறுபடியும் இந்த கேமே விளையாடலாம். இந்த டைம் யார் அவுட் ஆகிறான்னு தெரியல. கைஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே கைஸ், வச்சுக்கோங்க கைஸ், வச்சுக்கோங்க கைஸ், ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அழுகிற சவுண்ட்லாம் வரும். அதாவது இவங்க என்னோட சிஸ்டரோட ஸ்மால் சிஸ்டர் தான் அழுதுட்டு இருக்காங்க இப்போது. எனக்கு இன்னும் 2 சிஸ்டர் இருக்காங்களா? ப்ரீகேஜி தான் படிச்சுட்டு இருக்காங்க இப்போது 2025ல். ஏய் கசின் மாற்றுங்க கசின். ஹரி, நான் நிறைய டைம்ஸ் கசினோட நேம் சொல்லியிருப்பேன், இப்போ கூட சொல்லிட்டேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வைக்கவே இல்லையே. காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் காய்ஸ், வெயிடா காய்ஸ் அங்கே ரெண்டுமே லாக் பண்ணி விட்டுட்டான், இன்னும் ஒன்று தான் இருக்குது. ஓகே காய்ஸ், வாட் ஹேப்பன்? இட்ஸ் டூ ஈஸி ஐ திங்க். அவங்களுக்கு ஈஸி, ஏன்னா இந்த டைம் அவங்க தான் வின்னு. ஓகே, நம்ம தான் இந்த டைம் வின்னு. இந்த டைம் எப்படி அவங்க அவுட் பண்ணிட்டேன்னா, இந்த லீவ்ஸ்லாம் இங்கிட்டு சைடில் இருக்குது. நான் இப்போ இங்கேருந்து இப்படி வந்துட்டேன். ஸோ ஓகே, இந்த கேம் போர் அடிச்சிருச்சு. வேறு ஏதாச்சும் தெரியுமா? சரி, சேலஞ்சுக்கோசரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து கைஸ் மேடம் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க. எடை போட்டு தான் எடுத்து கொடுப்பேன். என்ன பண்ணுவேன் தெரியலிங்கம்மா, சொல்கிறோங்கம்மா. காய்ஸ் இப்போ வந்து இவங்களுக்கு தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்துக்கலாம். பின்னாடி போயிட்டு முன்னாடி வர வேண்டியதாக இருக்குது. இப்போ தண்ணி கொடுத்துக்கலாம். இந்தாங்க, வாங்கிட்டாங்க.
அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டீச்சர் கேம் தான் விளையாட போகிறேன். நீங்கள் பாருங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அவங்களுக்கு போரே அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். விளையாடிட்டு இருக்கேன். எக்ஸாம்ஸ் எல்லாம் கொடுத்தா எப்படி எக்ஸாம் ஹாலில் எல்லாம் கொடுப்பாங்களே அது எனக்கு பிடிக்கும். அதோட ஃபர்காசின் எங்க எல்லாம் ஹிந்தி கொஸ்டின் பேப்பராக தாங்க இருக்கு. எங்களை ஹிந்தி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நார்மலான ஹிந்தி எக்ஸாம் ஸ்கூலில் வைக்கிற ஹிந்தி எக்ஸாமுக்கு நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஸோ அதோட ஜெராக்ஸ் தான் இது. சரி அதுக்கு ஜெராக்ஸ் எடுத்தது தான் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். போன வருஷத்தோடது எழுது. பெண்ணு கொடுத்துக்கலாம். ஓகே நான் விளையாட ஆரம்பிச்சிடுறேன். ஏங்க இங்க பாருங்க தமிழும் இருக்கு, இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. டிஃபரெண்டாக இருக்கு. எனக்கு புரியாதுன்னு நான் எழுதியிருக்கேங்க. அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே காய்ஸ் இப்போ வந்து கட் பண்ணு. பேப்பர் உங்கள் பேப்பர் வாங்க. எனக்கு சைன்லாம் போட தெரியாது, சும்மா கிழிக்க வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்ன சைன் வருது அதை எடுத்து போட்டு விட வேண்டியதான் கைஸ். ஓகே எழுதிட்டீங்களா கைஸ்? உங்களுக்குலாம் ஏதாவது ஆரிகேமி வெப்பன் செய்ய தெரியுமா? ஆரிகேமினா பேப்பர் ஃபோல்டிங். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த மாதிரி என்னென்ன சேலஞ்செலாம் பண்ணலான்னு நான் நிறைய சொல்லுங்கள். யாருக்காச்சும் அடிஷ்னலாக வேணுமா? இல்லை சொல்கிறோம். வேணும் வேணும் எல்லாத்தையும் கொடுங்க மேடம். இந்தா வா தம்பி, எத்தனை வேணுமோ கேட்டு கேட்டு வாங்கி எழுது. மேடம் எனக்கு தூக்கம் தாங்க மேடம் வருது. தூக்கம் வருது. தூங்கு கோழி. இந்தா எழுதி தூங்கு. மாமா குடும்பம். ஓகே எல்லாம் எழுதிட்டீங்களா? டைம் அப்ப லாஸ்ட் 10 minutes. ஐயோ ஐயோ லாஸ்ட் 10 minutes. ஐயோ அம்மா அம்மா. ஹரிஷந்து give your paper. வாங்கம்மா. 2 papers. எங்க மேடம் இன்னொன்று இங்கே தாங்க மேடம் இருக்குது. டோன்ட் வரிங்க மேடம். இப்போ கூட ஹரிஷந்தூர் அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருப்பேன். அது என் பேரா இல்லை அவங்க பேரான்னு கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், அதுதான் என் பேர். நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பேர் ரிவீல் பண்ணுறோம். எஸ் காய்ஸ் கண்டிப்பாக இப்போ என் பேர் சொல்ல மாட்டாங்க யாருமே. வீடியோ பாஸ் பண்ணு. ஓகே காய்ஸ் ஓகே காய்ஸ் நாங்கள் பாதியோடு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிற பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.